So hey guys, welcome back to Put Up Boys. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன் ஆனால் மனசார சொல்கிறேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்பட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா செமஸ்டர் அப்புறம் நிறையா கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. நம்ம போடுறது 13 நிமிஷம் வீடியோ, ஆனால் அதுக்கு நாங்கள் ஊர் சுற்றுறது பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரமாக இருந்துச்சு. ஸோ நம்மளால் வீடியோ ரெகுலராக போட முடியல, ஒரு 2-3 மாதமாகவே போடல. ஸோ இனிமேல் பரவாயில்ல, நம்ம ரெகுலராக போடலாம். ஸோ இது பண்ணாவது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வீடியோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சய், அதாவது புட் அப் பாய்ஸில் அவனும் ஒருத்தன் ரஷ்யாவில் இருந்தான். ஸோ அவன் வந்து சென்னைக்கு வெக்கேஷனுக்காக வந்திருக்கான். வந்த இடத்துல ஒரு iPhone 13 Pro வந்து அவரோட சவுதியில் இருக்க பிரதர் யாரோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை போயிட்டு இன்றைக்கி ட்ரிபிள்கேனில் நம்ம வாங்க போகிறோம். வாங்கிட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புட் அப் பாய்ஸ் வந்து மூணார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஒன்று போட்டிருக்கோம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15th போயிட்டு ஒரு 3 days ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி. ஆனால் எனக்கு வந்து ஜூலை 15th ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. ஸோ நான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணுமா. யார் என் வீட்டில் நான் தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு பாப்பாவை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டு அதுக்கடுத்து நம்ம அப்படியே பாலா, சஞ்சய், நான், ராகுல் 4 பேரும் போயிட்டு ஃபோன் வாங்குறது தான் இன்றைக்கான வீடியோ. கைஸ் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புட் அப் பாய்ஸ், அதான் நாங்கள் இருக்கோம்ல ஒரு 10 பேர் கிட்ட புட் அப் பாய்ஸாக இருக்கோம்ல. எங்கள் எல்லாரையும் காவு வாங்கின செவரு இதான் எங்களோட ஸ்கூலு. ஸோ that powerful people come from powerful places. காவு வாங்கின செவருலாம் சொல்ல முடியாது. இங்கே படிச்சனால தான் ஏதோ ஓரளவுக்காக நாங்கள்லாம் டீசெண்டான பாய்ஸாக சுற்றிட்டு இருக்கோம். ஸோ நிறையா மெமரிஸ் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போ பாப்பாவை கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ பாப்பாவை கூப்பிட்டு வீட்டில் போய் விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சஞ்சயோட ஃபோன் வாங்க போகணும். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நமக்காக ராகுல் ஜீவன் வந்து கீழே காத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே ராகுல் ப்ரோ வந்து நின்றுருக்கிறாரு. பிரதோ அந்த பையனுக்கு பயம் இல்லை. இவன் தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா சஞ்சய். ஹாய் சொல்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து 680 எடுத்து இப்போ வந்து கவுன்சிலிங்காக 680 எடுத்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிருக்கான். ஸோ எல்லாரும் பாலாக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுறாங்க கமெண்ட்ஸில். என்ன ஆச்சு சார்? இங்க பல்லு புடுங்குற பழக்கம் உண்டா? ஓ புடுங்கலாமே. அதையும் போர்ட்ல எழுதல. அது பையன் எழுதுக்கு மறந்துட்டான். இல்ல கைஸ் பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்துட்டோம். பாதி தூரம் வந்ததில் ஒரு பிரேக் ஒன்று நான் கொஞ்சம் ஏதோ ஒரு பிரேக் விட்டுருக்கானுங்க. ஸோ இதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு 1/2 hour கிட்டே போகணுமா. ட்ரிப்ளிகேன்லேருந்து அவர் வந்துட்டு இல்லைப்பா நான் மூலக்கடை கிட்டே இருக்கேன், அங்கே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் மறுபடியும் இங்கேருந்து மூலக்கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும். கைஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்கேம் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சஞ்சயை கால் பண்ண எடுக்க மாட்டாரு. அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சுது வா. அவர் அமிச்ச லொக்கேஷன் வந்து ட்ரிப்ளிகே எந்த இடம், எங்கேயோ ரஹ்மான் பிளாஸான்னு ஒரு இடம் கைஸ். அங்கே வந்து நின்றுருக்கோம். ஸோ இவன் ஃபோன் இன்னும் வரல. பாலா வந்து டிப்ரெஷனில் போயிட்டு இருக்காங்க. கைஸ் கடைசியாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு லொக்கேஷன் அமிச்சு அங்கே வந்து நடு ரோட்டில் எங்களை நிற்க விட்டான். அவனும் நின்றுட்டு இருக்கான், நாங்களும் நின்றுட்டு இருக்கோம். ஸோ அவர் இன்னும் ஃபோனை எடுத்த பாடு காணோம். எவ்வளோ நேரம் ஆக போகுது தெரில. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. கேட்டியாப்பா? லெஃப்ட்டில் போய் ரைட்டு போகலாம். ப்ரோ வந்தாச்சு. டெஸ்டினேஷன் எப்படியோ கடைசியாக வந்துட்டோம். எப்படியோ பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. அதாங்க ஆர்வமாக போயிட்டு இருக்கிறோம். ஸோ போயிட்டு போனாங்க. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 15 Pro வாங்கிட்டோம். தெரியாது. ஆமாம் ஹவாய் பிரான்ச் தான். ஹவாயிலேருந்து இறக்கிங்க பாருங்க. சூப்பராக இருக்கும் ஃபோனு. ஸோ 00000 போடுறேன். எஸ் எல்லா கடையிலும்
எனக்கு தெரிஞ்சு கேஷ் பேல வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா 0000 தான் பாஸ்வேர்டாக இருக்கு. ஆமாம். ஸோ பாஸ்வேர்ட் இன்ஜினியர்டா, கம்ப்யூட்டர் இன்ஜினியர். சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சரி, ஏய் ட்ரீட்டுங்க. நான் இப்ப கூட்டு போறேன். எங்க டீ கடை கூட்டு போறேன். Everything I'm saying is saying no like a mosquito shouting near my head. பாரு, ராகுலும் நீ ஐபோன் வாங்கிருக்கீங்க, அதனால நாம 3 பேர் சேர்ந்து பாலை வைக்கலாம். போதும். ஆல்ரெடி பாலா பையன் ஜிம்மு போய் சிக்கன் ஆயிட்டு இருக்கான். இல்ல ஏழை இப்படி பண்றியா? ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு. வண்டி வருதுடா, நவுறா. மவுண்ட் ரோட் பிளாக் கூட்டு போக சொன்னால் ட்ரிப்ளிகேன் பிளாக் கூட்டு வருவாங்க. சமோசா சமோசாக்கு ஏதாவது வாழ்வாலும் நீங்க என்ன சமோசா? சிக்கன் சமோசா. அப்ப சாப்பிடலாம், அந்த பிள்ளை சிக்கன் சம்சாவா? புரோட்டீன். என்ன இது? சிக்கன் சம்சாவா? ஏமாத்துறான்டா அவன். என்னடா நீங்க தர மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமோசா கடைக்கு வந்துருக்கானுங்க. நான் அந்த க்ரீன் சட்னி இருக்காங்க, காட்டு. க்ரீன் சட்னி எங்கடா? ஷாப் ப்ரமோஷன். எப்படி இருந்தது இந்தியா சமோசா? இந்தியா சமோசா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன், நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் சமோசாவே சாப்பிட்டேன். 4 சொல்லிட்டா? 3. ஏன்னா அவன் பே பண்ணல. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. கைஸ் இப்போ நம்ம குடிக்கிற கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஆனா என்ன பாத்தீங்கன்னா ஓமந்திரா தெரியும். 10 rupees வருது. அக்கா எவ்வளோ கா ஜூஸு? 20 ரூபாய். அதான் 10 ரூபா ப்ராஃபிட். 10 ரூபா ப்ராஃபிட் வைக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் இந்த ஓமந்துரா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே தான் வந்து பாலா படிக்க போகிறான்னு ஆனா நினச்சோம். நித்திகை ஏமாத்திட்டு இருக்கான் இவன். அன்னைக்கு வந்து நான் சாட் சாப்பிட கூப்பிட்டேன், இவன் தான் வர மாட்டேன். பாலா எடுத்த மார்க்குக்கு நான் முடிச்சுக்கிறேன். 30 ரூபா பிள்ளால. டேய் பிலால், நீ கூட்டு போடா. நான்லாம் வேணாம். நீ கூ எங்கள் அப்பா எனக்கு டெய்லி கொடுக்குற காசு 50 ரூபா. அப்போ டெய்லி 50 ரூபா கொடுத்தா எங்க பேரு போய் டெய்லி எனக்கு நீங்கள் வைக்கிற செலவு 60 ரூபா. கைஸ் ஃபைனலாக ஸ்பென்சர் பிளாஸா வந்திருக்கோம். வேறா ராகுல் பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரோ பார்க்க சொன்னா நான் பார்க்க மாட்டேன். நான் கரெக்டாக இருப்பேன் இதில். ராகுல் அம்மா இந்த வீடியோ தயவு செய்து பாருங்க. அதான் ஆதார் கார்டு கீழே தான் எடுக்க தெரியாது, நாய் எடுக்கிறாங்க. ஸ்பென்சர் பிளாஸாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும்னு நினச்சி என்னை கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா பாப்கார்ன் வந்து 120 ரூபாய். சத்யம் தேட்டரோட ரேட்டிங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. தண்ணி பாட்டில் வேலை சொல்லு. தண்ணி பாட்டில் 65 ரூபாய். எப்படி ஏறுறதுன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கோம். தண்ணி பாட்டிலோட ரேட் வந்து 65. ஸோ ஏன் நாங்களும் நான் அழகாக தெரிஞ்சேன். வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமையா வேணுமா காக்கி. டேய் ஃப்ளிப் கேஸ் போட்டா சேஃப்டி. ஃப்ளிப் கேஸ் எடுத்துக்கோ. அவங்க அப்பனுக்கு தான் கொடுக்கணும். பாலா என்ன சொன்ன திரும்பி சொல்லு. ராகுலுக்கு வந்து கேஸே பார்க்க தெரியல, அதனால நாங்கள் வந்து கடையை விட்டு நாங்கள் சாட்டுக்கு வெளில வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கான இதை பார்க்க போகிறோம். வந்த இடத்துல இன்னும் ஒரு கேஸுமே வாங்கலை, ஆனால் இன்னும் ஃப்ளோராக சுற்றிட்டு இருக்கோம். இப்போ வந்து இவரோட 15 Pro இப்போ புது மாடல் அப்படின்றதுனால எந்த கடையிலுமே வந்து அவனுக்கான ஃபோன் இல்லை. ஸோ மறுபடியும் நிறையா கடைக்கு சுற்றிட்டே இருக்கும், அடுத்தடுத்த கடைக்கும் வரை தேடிக்கொண்டே இருப்போம். அடிச்சு முன்னேற வேலையை பாடுறா. வாங்கிட்டியாப்பா? வாங்கிட்டியா? எவ்வளோ ருபீஸ்க்கு பார்த்த பேக் கேஸு? சரி நம்ம பார்த்தேன். ராகுல் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு பேக் கேஸ் பார்க்கலாம். 2 பேரும் வச்சு. ஆனால் சிம்பா அவனோட லேப் நாய்க்கு 600 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டானா வாங்கி தர மாட்டான். கேமரா எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இப்போ சொல்ல சொல்ல மாட்டேன்.
நித்திக்கு வந்து ராகுல் 4 மணிக்கு பிக் பண்றேன்னு சொல்லியிருக்கான். நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? காலேஜ் இருந்து வரேன்னா எங்க வரேன்னா வீட்டுக்கு வருவாங்க. வேலைச்சேரி வந்துட்டேன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா வரேன்ட்டோம். ஸ்ட்ரைட்டா வரேன்னு சொல்லிட்டான். அப்ப வந்து அவன் இங்க தானே வந்து ஃபோன் பண்ணிருக்கணும். நித்திக் நீ கமெண்ட்ஸ்ல போடுற ராகுல் என்ன சொன்னான்? யாரா லூசுன்ற? நித்திகா இவன லூசுன்றியா? யார சொல்ற? நித்திகா தான் சொல்றானடா. ஓகே. கிராக்ஸ் எடுத்துடா. கீழ போலாம்டா. கிரவுண்ட் ஃப்ளோர். गाइस என்னாச்சு போலாம்டா. வாங்கின கேமரா ப்ரொடக்ஷன் ரொம்ப மட்டமான குவாலிட்டி இருந்ததுனால கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் அதே கடைக்கு போய் சரி பண்ணிட்டு இப்போ ஆமா ஏமாத்தாங்க எங்களடா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சய்க்கு வந்து 15 ப்ரோக்கு எங்கேயுமே கேஸ் இல்லை. அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் சொல்கிறாங்க. ஏன்னா அது ஆன்லைன்ல மட்டும் தான். எப்போ கரெக்டாக சொல்கிறேன், ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கான். ஸோ அடுத்து வந்து சொன்னதான் நான் சொல்றேன். அதனால் அடுத்து நிறையா கடை தேடிட்டோம், ஸ்பென்சர்லேயே இல்லை. ஸோ கைஸ் ரொம்ப நேரம் சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது பாலாக்காக ஜூடியோ பாலா வந்து இந்த சரவணா ஸ்டோர் ஜெயச்சந்திரன் எடுக்க மாட்டானா. நான் ஏன் கட் பண்ணுவோம், இட்ஸ் தனிப்பட்ட நபரோட உரிமை. ஸோ என்னக்கா நான் படிப்பறிவு இல்லாத பாலாவை நம்பி வந்து உமன் செக்ஷனுக்குள்ள பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாலா வந்து செருப்பு எடுக்க ஜூடியோ போயிருக்கான். பக்கத்து இருக்குமா? Why are you gay? Who says I'm gay? பாலா இப்போ பண்ணுறான் மறுபடியும் அதை ரொம்ப நேரம் கழிச்சு பர்ச்சேஸ் பண்ணுறேன், டயர்டாக இருக்கான். தேங்க்ஸ் டு நிதிக். ராகுல் வந்து நித்திகை ஏமாத்தி. ராகுல் பார்த்தீங்கன்னா நித்திகை ஏமாத்திட்டான். ஏன்டா எங்கடா பர்ச்சேஸ்? ஏய் அது டிரைவர்கிட்ட கொடுத்து விட்டேன், அவர் பர்ச்சேஸே இதுதான்டா. கைஸ் இவனுக்கு பார்த்தீங்கன்னா பேக் கேஸ், கேமரா, டெம்பர் எல்லாமே 15 ப்ரோ கொட்டியாச்சு. ஏதோ ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிலாவில் போயிட்டு குட்டியாக ஒரு டீ குடிச்சிட்டு இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவன் ஜாலியாக இருக்கானே ரொம்ப செமஸ்டர்லாம் வச்சுட்டு. எனக்கு செமஸ்டர் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அது என்ன கொஸ்டின் எதுவுமே தெரில, அதனால் செஞ்சுட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து வரி பண்ணாமல் கொஞ்சம் சில்லாக போயிட்டு எழுதுனா பாஸ் ஆயிரும். அவங்கள பற்றி சொல்லுவான் தனுஜாக்கா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தனுஜாக்காவை பார்த்தோம். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. ஆக்சுவலி தனுஜாக்கா வந்து நாங்கள் வந்து ஸ்பென்சரில் பார்த்துருந்தோம். நாங்கள் மேபி அவங்க இன்ஸ்டா வீடியோவில் வர வாய்ப்பு இருக்குது. அவரோட மோட்டிவேஷன் ஆமாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் எக்ஸாம் பற்றி யோசிக்காமல் இல்லை, காலையில் உட்காந்து ஒரு படித்தேன். இனிமேலும் போயிட்டு படிப்பேன். ஸோ அதான் ப்ரெஷர் எடுக்காமல் படிச்சுட்டு இருக்கேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய சொல்கிறேன் கொலா பண்ணுவோமா மாவா. நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். ஒரு 1 மில்லியன் இருக்கு. சத்தமாக பேசுகிறா. ப்ரொமோஷன் மாதிரி வரும். ஒரு 10 பானிபூரி ஃப்ரீயாக கொடுத்தீங்க. வீடியோ பையா 10 பானிபூரி ஃப்ரீயாக ஊற்றினா உங்களை வந்து நான் என் யூடியூப்பில் போடுவேன். எப்படி சொல்கிறீங்க பையா? நாளை பின்ன 1000 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன எங்களை மறந்துடுவீங்களா? பையா மறந்துட்டு வரலாம். சரி 5 பூரி. ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? இந்த பூரி வேணா நம்மளுக்கு சொல்லாதனால நொறுக்கி விட்டு போயிடலாம். நம்ம கொடுக்காதனால பாலா வந்து ஒரு பூரியை நொறுக்கி விட்டான். என்னத்துக்கு அவர் ஃபேமஸ் ஆகிருக்கலாம் தெரியுமா? அவர் ஆக்சுவலாக கேட்டான். நான் அப்படியே கேட்டேன், அவர் ஃபேமஸ் ஆகியிருக்கலாம். அவங்க குடும்பத்தில் என்ன கஷ்டமா தெரியல, அவர் பொண்டாட்டி திட்டிருக்காரு. அவர் வரலன்ட்டாரு. போச்சா இன்னும் ரியலி சாரிடா, நாங்கள் வந்து உன்னை கூப்பிட சொன்னோம். கைஸ் நம்ம புட்டாப் பாய்ஸ்லேயே பெரிய புட்டாப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்திக் தான். அவனுக்கே வந்து இன்னைக்கு ராகுல் வந்து புட்டாப் கொடுத்துட்டு வந்துட்டான். ஸோ நித்திக் ரொம்ப புலம்பிட்டு இருக்கான் போல. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. கேஸ் கிடைச்சதுக்கு காரணம் வந்து ராகுல் மற்றும் மனோஜ் தான். ஆனால் ராகுலுக்கே கிடைக்கல. கேஸ் இல்லையா? கேஸ் ஓகே கேஸ். அதாவது ராகுலுக்கு வந்து நான் ஒரு கேஸ் பேசி கொடுத்தேன். அதாவது 250 தான். நான் 50 ரூபா கொடுத்துருப்பேன். ஆனாலும் 200க்கு டி நகர் போய் வாங்கலாம்னு சொல்லியிருக்கான். இப்போ 200க்கு டி நகரில் பார்க்குறோம். நாங்கள் இருக்காங்க. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. டீ கடைக்கு போகலான்னு பிளான் போட்டு இப்போ நம்ம ரொம்ப பெரிய ஆளை கூட போயிட்டுருக்கோம். அடுத்து வரப்போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மழுமட்டையாக இருப்பார். ஆனால் இப்போ நீங்கள் அவரை பார்த்தினாலே செதறிடுங்க, அப்படி இருப்பார். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு.
காய்ஸ் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கேயுமே கிடைக்காம கடைசியில் டி நகர் தியாகராய நகருக்கே வந்துட்டோம். இங்கே பாருங்க பாலா யார்ட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ எங்கேயுமே கேஸ் கிடைக்கலன்னு இல்லை. அங்கே வந்து கேஸோட ரேட் 200 இருந்தது. ஆனால் 100 ரூபாய்க்காக ராகுல் கேஸ் பார்க்க டி நகர் வந்திருக்கோம். பா சொற்கடை. சொல்லுங்க போண்டா, எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கேன். போண்டா மீண்டும் உங்கள் போண்டா போண்டா பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பல டிசிஷன் எடுத்து அப்படியே ஸ்ட்ராங்காக மாறிட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படின்னு நல்லா தான் தெரியும். உள்ள விழுந்த செருப்படிகளும் நமக்கு மட்டும் தான் தெரியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யோகேஷும் வந்துட்டான் vlog-க்கு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. நம்ம வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, டீ குடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் ரெகுலராக போட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா, எனக்கு கண்டென்ட் இல்லை ப்ரோ. கண்டென்ட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த கண்டென்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி போட்டலாம். இனிமேல் நம்ம வந்து ஃபுல் கன்சிஸ்டண்டாக போடலாம். நீங்களா கிரியேட் பண்ணணும், கமெண்ட்ல போட்டுருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நம்ம நிகரோட கமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனுக்கு ஆல் பண்ணுங்க. அதே மாதிரி நிதிஷ் வந்துடுறேன் காட்டுவாங்க. யூடியூப்டா ஓகே. நம்ம நிதிஷ் எவருமே தெரியாத மாதிரி பேசுறானுங்க. அதான். ஸோ கண்டென்ட் வந்து என்ன உங்களுக்கு தோன்றது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம ட்ரை பண்ணலாம். கமெண்ட்ஸ்ல என்ன வரும்டா. சரி ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க. ஸோ நம்ம அடுத்து ஃபர்தர் வீடியோஸை பார்க்கலாம்.